எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு நம் முன்னோர்கள் நிறைய வழிகளை காண்பித்திருக்கிறார்கள். அதனால அவர்கள் காண்பித்த முறையில் நாம் வாழ வேண்டும். ஏன்னா ஒரு காமெடி சொல்லுவாங்க. இந்த காமெடி எல்லாமே எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. நான் அந்த கதையை சொல்ற பொழுது இந்த காமெடி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஒருவர் என்ன செஞ்சாரு, ஒரு நல்ல மனிதர், சிவபக்தர், பக்கத்து வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. அந்த ஃபங்க்ஷன்ல போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு போனார். போன பொழுது எல்லாருக்கும் இலையை போட்டாங்க, எல்லாரும் சாப்பாடுலாம் வச்சாங்க, சாப்பாடுகள்லாம் பரிமாறப்பட்டது. இவர் சாப்பிட போனார், உட்கார்ந்தார், பரிசேஷனம் பண்ணிட்டு சாப்பிட போனார். சாப்பிட போற பொழுது கொண்டு வந்து சாம்பாரை ஊத்தினார். அப்படி ஊத்துற பொழுது இவருடைய இலையில ஊற்றி முடிச்சுட்டு அடுத்த இலையில ஊத்துற போது இவருடைய இலையில பட்டுடுச்சு இந்த கரண்டி. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தபத்தமா இருப்பாங்க. இந்த பாவத்தை நான் இங்கு கொண்டு போய் கழுவுறது. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே ஐயர் வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க. அப்படி எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் மிகவும் சுத்தபத்தமாக வாழ்ந்தார்கள். இப்போ ஒரே கிளாஸில் எல்லாரும் டீ குடிக்கிறீங்க, இது அன்பு மிகுதுன்னு நினைக்கிறீங்க. சுத்தமின்மை. காஃபியை தூக்கி தான் குடிச்சாங்க. இப்போ நம்ம அப்படி குடிக்கிறது இல்லை. இந்த பாவத்தை கொண்டு போய் காசியில தான் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே தன்னுடைய மனைவி மக்கள்கிட்ட சொல்லிட்டு நான் காசிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார். வெகு தூர பயணம். அப்பெல்லாம் வண்டி, மாட்டு வண்டி, கீட்டு வண்டி எதுவும் கிடையாது. மாட்டு வண்டியில் தான் போகணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்லாம் கிடையாது. இவர் நடந்தே போகிறார். 2 நாட்கள் நடந்து விட்டார். 3வது நாட்கள் நடக்கணும். இரவு நேரம் ஆகிவிட்டது. பசி வேற. 2 நாள் சாப்பிடல, பசி வேற. ஒரு வீட்டு திண்ணையில் போய் உட்கார்ந்தார். அந்த வீட்டுக்காரம்மா, ஐயா வாருங்கள், சிவபக்தரா? ஆமாம். இந்த இவர் உடனே கேட்டார், ஏதாவது உணவு கிடைக்குமா இரவு சாப்பிடுவதற்கு? பரவாயில்ல, உங்களுக்கு சாப்பாடு போகிறது. குக்கிராமம். அன்னைக்கு இரவு அவர் சாப்பிட்டார். எல்லா பதார்த்தமும் பரிமாறினாங்க. இவர் மட்டும்தான் உட்கார்ந்துருந்தார். பக்கத்தில் யாரும் இல்லை. சாப்பிட்டு முடித்தோடனே இலையை எடுக்க போனார். இருங்க நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு. இல்லை, இங்கே இலை கிடைக்கிறது, வாழை இலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த இலையை நான் அலம்பி வச்சிருவேன். ஒரு 2 நாளைக்கு பயன்படுத்தலாம். எங்கள் மாமனார் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த இலையை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு போட்டேன் அலம்பிட்டு. அதனால் இதை அலம்பி வச்சுட்டு நாளைக்கு என் மாமனார் அதிலேயே சாப்பிடுவார் அப்படின்னு இந்த அம்மா சொன்னிச்சு. உடனே அவருக்கு, இந்த பாவத்தெல்லாம் நான் எங்க கொண்டு போய் கழுவுறது? காசில தான் கழுவணும். மாபெரும் பாவம் இல்லையா அதெல்லாம்?